இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபரெவர் மார்க் அப்படின்ற டைட்டில் கீழே வர்ற லோகோ. இது ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கம்பெனி. இந்த லோகோ ரொம்ப சிம்பிளாக எஜுகேஷ்னல் பர்பஸஸ்க்காக நம்ம இதை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா, நான் சொல்கிறது இது ரொம்ப சிம்பிள், மோஸ்ட் சிம்பிள், அண்டர் 1 minute பண்ணக்கூடிய ஒரு லோகோ. இங்கே என்கிட்ட சாம்பிள் இருக்குது. இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எப்படி குறுக்கடாக போகும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது, அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. முதல்ல எல்லிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். லெட்டர் எல் கூட அதுக்கு ப்ரெஸ் பண்ணி, இல்லைன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒரு 30x30 எடுத்துக்கலாம். 30 width அண்ட் ஹைட் 30 எடுத்துகிட்டு ஓகே பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே சர்க்கிளில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இப்படி பக்கத்தில் பர்ஃபெக்டாக பொசிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி டவுன்வர்டு இப்படி பொசிஷன் பண்ணுங்கள். இங்கே ஒரு 4 சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு இங்கே கட் பண்ணோம், இப்படி கட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி. நான் ஒரு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்படி செலக்ட் பண்ணலாம். அதாவது இந்த செக்மெண்ட் மட்டும் இருக்கணும். இந்த 3 செக்மெண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ரீடைன் பண்ண போகிறோம். இதை டிலீட் பண்ண போகிறோம். இதை பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா டிலீட் ஆகிடும். இங்கே அதே மாதிரி இங்கே 3 செக்மெண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி மார்க்கிங் பண்ணுங்கள். பாருங்கள், 1 2 இது ஒன்று இருக்குது, 1 1 2 3. அதாவது இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ் அகைன் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக் ஸ்பேஸ் அகைன் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே. இல்லைன்னா வேற வழி இருக்கு, நிறைய வழி இருக்கு. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான வழி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வழி. ஸோ ரொம்ப குறைஞ்ச சமயத்தில் இது பண்ண முடிக்க முடியும். இப்படி செலக்ட் பண்ணுங்க. இப்படி ஒன்று மட்டும் Ctrl J ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது ஜாயின் ஆகும். இங்கே ஆப்ஜெக்ட்ல பாத் Ctrl J இங்கே இருக்கு பாருங்க, ஜாயின். Ctrl J ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள். அதாவது இங்கே செலக்ட் பண்ணுங்க, Ctrl J ஒன்ஸ் அகைன் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த எண்டில் இருக்கிற ஓப்பன் பாத் ஜாயின் ஆகிடும். இப்படி இருக்கிற ஓப்பன் பாத் இங்கே ஒரு லைனாக ஜாயின் ஆகிடும். இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் செலக்ட் பண்ணி Ctrl J அகெயின் இதை செலக்ட் பண்ணி Ctrl J. இப்போ 4 இண்டிவிஜுவல் பீசஸ் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே டிசைனை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை ஒரு காப்பி பண்ணிக்குவோம். பக்கத்தில் ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி. அப்புறம் இது ரெண்டும் செலக்ட் பண்ணி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இங்கே பொசிஷன் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் Q ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா லேசர் டூல் இங்கே எடுத்துக்கலாம். இல்லைன்னா A ப்ரெஸ் பண்ணுங்கள், டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபில் நன்னாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஃபில் நன்னா இல்லைன்னா உங்களுக்கு மூவ் ஆகிடும். இங்கே இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க, Ctrl X. இதை டிலீட் பண்ணிவிடுங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். இதை இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி Ctrl J அகெயின் Ctrl J பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தடு. எந்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. Ctrl K பண்ணுறேன். 1 mm இருக்குது. ஓகே, ரைட் ஆரோ ஒரு தரம் இதை செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் ஆரோ ஒரு தரம் இதை செலக்ட் பண்ணி கடைசி முறையாக டாப் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். Ctrl G. இப்போ லெட்டர் R ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி நாம் 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். Ctrl 0 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கேப் ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னு தோணித்துன்னு பாருங்கள். ரொம்ப சின்னது பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் லோகோ. ஸோ ஆகையினால இப்படி பண்ணுறதை விட நான் இது கொஞ்சம் சின்னது கூட பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால டிசைனர்ஸ் எப்பவும் எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஈஸியாகிற மாதிரி கேப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபில் கலர் இதுக்கு கொஞ்சம் கிரே கொடுத்துக்கலாம், ஒயிட் வேண்டாம். அவுட்லைனை இங்கே இருக்கும், ஆல்ரெடி ரன் பண்ணிக்கலாம். Ctrl 0. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணி 200x200 ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிக்கலாம். ஆர்ட்போர்டுக்கு சென்டர் டு சென்டர் பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். இதுக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுக்கலாம்.
கிரேடியன்ட் கொடுக்கறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள். கிரேட்டர் தேன் கீ அல்லது ஃபுல் ஸ்டாப் கீ இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் கொடுத்துடும். எந்த ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கொடுத்துடும். இங்கே வந்து நம்ம ரேடியல் எடுத்துக்கலாம். ரேடியல் எடுத்துட்டு இது செலக்ட் பண்ணி இங்கே ஒயிட் ஸ்டாப்பர் இருக்கு பாருங்க, ஸ்லைடர், அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து பிளாக் வந்து நான் 80 கொடுத்து பார்க்கலாம். ஐ திங்க் 80 ஷுட் பி குட். ஓகே, 80 உங்களுக்கு வேணான்னா 70 கூட கொடுக்கலாம், இன்னும் நிறைய வெளிச்சம் உங்களுக்கு வரும். ஓகே, நான் 80 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து இந்த ஆங்கிள் வந்து நான் 200 கொடுக்குறேன், அதாவது 90 கொடுக்குறேன், சாரி. இங்கே வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 200 நான் தரேன். ஸோ அப்போ என்ன ஆகும், வெளிச்சம் வந்து இங்கே டார்க்கு, இங்கே டார்க்கு, இங்கே நடுவில் வெளிச்சமாக இருக்கும், அதாவது பிரைட்னஸ் இருக்கும். இதை சென்ட் பேக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணால் உங்களுக்கு பின்னாடி போயிடும். அது இல்லைன்னா ஆப்ஜெக்ட் அரேஞ்ச், இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், இது கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் ஹாரிசான்டலுக்கு. இப்போ நான் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கிறேன். டைப் டூலுக்கு போயிட்டு நாம் ஃபாரெவர் மார்க் அப்படின்னு டைப் பண்ணலாம். நான் பாப்பின்ஸ் ஃபாண்ட் எடுத்திருக்கேன், ஃபாரெவர் மார்க் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்போ வந்து பிளாக் எகென்ஸ்ட் பிளாக், அதாவது டார்க் கிரே எகென்ஸ்ட் பிளாக் நல்லா தெரியறதில்ல, கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கிறேன். இதை அலைன் டு சென்டர் ஹாரிசான்டலி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கூட மேலே எடுத்துக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படி கிராஸாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ பண்ணுங்க. லெஃப்ட் ஆரோ பண்ணிங்கன்னா க்ளோஸராக வரும். நிறைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன், கவனிச்சிருப்பீங்க. இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து கொஞ்சம் லைட்டர் கிரேயாக பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பிளாக்கு கரெக்டாக நல்லா தெரியாது. ஸோ இதையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ரெண்டும் குரூப்புக்கு மாற்றிக்கிறேன், கண்ட்ரோல் ஜி. இப்போது வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் அலைன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது இந்த லோகோவை மட்டும் நம்ம ட்ராப் ஷேடோ கொடுப்போம். அதை இப்போது குரூப்பில் இருக்கும் போதே கொடுக்கணும்னா இதை ஐசோலேஷனுக்கு மோடு எடுத்துன்னு போகணும். டபுள் கிளிக் பண்ணுங்கள், இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மட்டும் செலக்ட் ஆகும். இந்த கேரக்டர் வந்து அதாவது டைப் பண்ணியிருக்கோமே அது அஃபெக்ட் ஆகாது. எஃபெக்ட்டுக்கு போங்க, ஸ்டைலைஸ், ட்ராப் ஷேடோ. இப்போ என்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, 222, பிளர் கூட 2 கொடுத்துருக்கேன். ஓகே பண்ணிக்கோங்க. ஒபாசிட்டி வந்து 75 இருக்கட்டும். ஓகே, இப்போ ஐசோலேஷன் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஜஸ்ட் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரிலீஃப் லுக்காக கொடுக்கும், அதாவது பின்னால் ட்ராப் ஷேடோ இருக்கிறதுனால அது முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இதை பார்த்துக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சென்டர் கண்ட்ரோல் 0 ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன், தொடர்ந்து பாருங்கள்.